ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய சுற்றி வா குலகுலைக்க மந்திரிக்கான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நம்முடைய மாசிலாமணி வீட்டில் இருக்கிறத எல்லாமே பார்த்தீங்கன்னா அலசி ஆராய்ஞ்சி கடைசியில் வீட்டோட ஒரு லேண்டோட டாக்குமெண்ட்டை வந்து எடுக்கிறதுக்கு வந்து போகிறாங்க. ஆனால் நம்ம இலக்கியா வந்து நம்முடைய மாசிலாமணி பணத்தவே வந்து திறனவங்க எப்படி வந்து வீட்டு பத்திரம் லேண்டு பத்திரம் ஏதாவது வந்து கண்டிப்பாக வந்து ஆட்டியை போடுவாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நம்முடைய மாசிலாமணி கிட்ட இருந்த பத்திரத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா வந்து யாருக்கும் தெரியாது அங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு போயிட்டு பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. இவங்க போயிட்டு லாக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. திருப்பதி லட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது கூட இல்லை, வெறும் எம்டியாக வந்து இருக்குங்க. பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதுவும் போக பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து வீடியோ காலில் வந்து பாட்டு பாடுறாங்க. அது என்ன பாட்டுன்றது எனக்கு வந்து மறந்து போச்சு. அந்த பாட்டு வந்து பாடுறாங்க. எங்கடா இலக்கிய வாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரூம்லேருந்து வந்து வெளியே வந்தவங்க தான். வெளியே வந்து எங்கே வருதுன்னு பார்த்தா நம்முடைய வசந்தோட கையிலேருந்து மொபைலில் இலக்கிய வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன வீட் லேண்டு பத்திரம் கிடைக்கலையா, கோவிந்தாவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எப்படியேப்பட்ட திருடிங்க, எப்படியே போய்ட்டு ஃப்ராடுங்கன்றதெல்லாம் எனக்கு வந்து நல்லா தெரியும். அதனால தான் வந்து நீங்கள் வந்து மகமாவை வந்து எனக்கு வந்து நீங்கள் தான் வந்து கீழே தள்ளி விட்டுருப்பீங்கன்றது வந்து தெரியும். நீங்கள் வந்து அந்த லேண்டோட இந்த மாமாவோட பிக்சட் டெபாசிட் அமௌண்ட் வந்து எடுத்தப்பே நான் வந்து இதை வந்து தூக்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து கிடைக்காது. நீங்கள் வந்து என்னைக்கு வந்து திருந்துறீங்களோ அன்னைக்கு நாங்களாக பார்த்து அதெல்லாம் வந்து கொடுப்போம். நீங்கள் வந்து திருந்தாத இந்த மாதிரி வந்து திருடி பொழைச்சிட்டு இருந்தீங்களன்னா சல்லி பைசா வந்து எதுவுமே வந்து கிடைக்காது. மாமாவோட எல்லா டாக்குமெண்ட்லேயும் வந்து நாமினியே என்னுடைய பேரை வந்து போட்டு வச்சுருக்காரு. ஏன்னா வந்து கட்டின பொண்டாட்டி மேலேயும் வந்து அவருக்கு வந்து நம்பிக்கை இல்லை, பெத்த மக மேலேயும் வந்து நம்பிக்கை இல்லை. இதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஃப்ராடு தனம் பண்ணிட்டு தெரிஞ்சிக்கலான்னா வேறு வழியே இல்லை, ஜெயிலில் போயிட்டு களி தான் தின்னுன்ற மாதிரி இருக்குது. நம்முடைய வசந்த் வந்து வெளியே போயிட்டு இருக்கான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணியும் இந்த அஞ்சலி வந்து எப்படியாவது ஆட்டியை போட்டுடலாம், நாளைக்கே போயிட்டு லேண்டை வந்து இழிச்சவனுக்கு விற்று கபலவாயில் போட்டு இல்லாம 20 லட்சத்தை அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணாங்க. நம்முடைய வசந்த் பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டு நம்ம மாசிலாமணி கையில் வந்து சாவி இருக்கான்னு செக் பண்ணப்பயே பார்த்தீங்கன்னா நம்ம வசந்த் வந்து வீட்டுக்கு வந்தான். அப்போயே உடனே பார்த்தீங்கன்னா இலக்கியாவுக்கு கால் பண்ணிட்டு வீடியோ காலில் என்ன பண்ணுறாங்கன்னு காட்ட சொன்னது. அப்படியே நம்ம வசந்தும் பார்த்தீங்கன்னா சும்மா மாச கெத்தை வந்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் அப்படியே வந்து லைவாக நம்முடைய இலக்கியாவுக்கு வந்து காமிக்கிறாருங்க. என்னடா இது நமக்கு வந்த சோதனை, நம்ம வந்து ஏதோ ஒரு வழியில் வந்து இந்த இலக்கியாவை வந்து தோக்கடிச்சு நம்ம வந்து ஜெயிச்சு இப்போ அவள் அந்த வீட்டுக்கு வந்து கார்த்தி கூட வந்து சேர்ந்து வாழலான்னு பார்த்தா இவன் எங்கே போனாலையும் வந்து நமக்கு வந்து டென்ஷனை கொடுக்குறாளே, நமக்கு வந்து வழியை வந்து அடங்கட்டுறாளே அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க போகிறாங்க. நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் வார்னிங் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே ஏதாவது தப்பு பண்ண நினச்சிங்க உங்கள் கிட்னி லிவர் இதயத்தை வந்து விற்று காசு பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. வரப்போகிற எபிசோட் இதை நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப்